எந்த ஒன்றும் பெருமை கூடாது இல்ல. இயற்கையாக வர்றது வேற, நீங்க பயிற்சி எடுத்து வர்றது வேற. உங்களுக்கு டான்ஸ் இயற்கையா வருதா, பயிற்சி எடுக்கிறீங்க. பாட்டு இயற்கையா வருதா, பயிற்சி எடுக்கிறீங்களா? அப்புறம் அப்புறம் பயிற்சிக்கு அட்மிஷன் ஃபீஸ் போடுவீங்க, செலக்ஷன் பண்ணுவீங்க, நீங்களா ரிஜெக்ட் எடுப்பீங்க, தெரிஞ்சவங்களா எடுப்பீங்க. உங்க அப்பா பாட்டு பாடுறவரா, அப்படின்னா எடுப்பேன். உனக்கு அதெல்லாம் வராது, உங்க அப்பா பாடலன்னு உனக்கு வராதுன்றீங்க, அத்தனை பண்றீங்க. அப்புறம் எப்படி அது இயற்கையே வருது அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு? இயற்கையில வந்து நீங்க செய்யத்தானே செய்வீங்க. யாரும் தடுக்க முடியாது உங்களை, யாரும் தடுக்க முடியாது. அது எனக்கு மட்டும் தான் எப்ப சொல்ல ஆரம்பிக்கல அப்பயே அழிஞ்சு போச்சு. நீங்க அழிவு காரணம் பண்ணுவீங்க, அதே உங்களை விட்டு போயிடும். நீங்க பண்றதெல்லாம் கெட்டதுக்கு மட்டும் தான் பயன்படும். எனக்கு அந்த அறிவு என் இறையிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது நீங்க சாதாரணமாக அது உங்களுக்கு இருக்கு. எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் உயர்வானவன் உலகத்துல என்னை விட அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சீங்களா, அப்பயே முடிஞ்சு. நீங்க செய்த அவ்வளவு காரியம் வீணான போச்சு, பெருமை வந்துச்சவன். அப்ப அந்த நீங்க பணிவோட உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நீங்க செய்யும் போது ஒரு கடும் இல்லை. அதுல நீங்க நான் தான் அதுல பெரிய ஆளுன்னு சொல்ல வர்றீங்க, யாருக்கும் கிடையாதுன்னு சொல்ல வர்றீங்க. இப்பதான் கேடு. இறைவன் அருட்கொடை எவரவருக்கும் தடுக்கப்பட்டதில்லை. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல நீங்க வாங்க, கொடுத்து வாங்க. அதுல யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன? உன்னை சொல்லி கொடுக்கும்போது கூட சூட்சுமங்களோட சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு சொல்லி கொடுத்தா எனக்கு பெரிய ஆள், என்னை விட பெரிய ஆள் நினைச்சு எண்ணத்தோட நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது நீங்க கொடுத்ததை கொடுக்கல, நீங்க குறையா கொடுக்குறீங்க. அப்போ பெற்றவர்கள் அதை தன் இறைவனிடமிருந்துங்கிற எண்ணம் இல்லாம இவர்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல வர்றாருன்னா நீங்க அறங்குறையா தான் சொல்லி கொடுத்தீங்கன்னு. நீங்கள் உங்கள் இறைவனுக்கு நன்றியோட இருக்க வேண்டும். அப்படின்னா முழுசா உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இல்ல எனக்கு சொல்லி கொடுத்தவர் தான் இவர் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முழுசா என்ன டிரான்ஸ்பர் ஆகலன்னு அர்த்தம். பாதான் சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால அவர் பாஸாவே இருக்கிறாரு. உங்களுக்கு இறுதி வரைக்கும் அவர் பாஸாவே இருப்பார். நீங்க அவருக்கு தான் கடைசியில என்ன பண்ணுவீங்க, செலவு வைப்பீங்க. ஏன்னா ஒண்ணு முடிஞ்சுன்னா அவர் பேரை உங்க கூட சேர்த்துப்பீங்க, தாசன்னு சொல்லி சேர்த்துக்கிறீங்க. முழுசா உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தா நீங்கள் இறைவனுக்கு நன்றியோட இருப்பீங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தது நீங்க இறைவன் உனக்கு என்ன இருக்கும், பணிவு இருக்கும். இதுல உங்க பாச புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க, உங்க குருவை புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. இறைவனுக்கு நீங்க பணிதவா இருக்கு. அதான் மனுஷன் இருக்க மாட்டீங்க. இறைவனுக்கு பணிவுன்னு என்ன தெரியுமா, நான் மனிதனாக இருப்பேன்னு அர்த்தம். இப்ப நீங்க மனிதனா இல்ல, அவங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்க. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் காலைல சொன்னாலும் தலையில தூக்கி வச்சு நான் பண்ணாங்க ஐயா அப்படியா இருக்கு. அது அறிவிக்குது நீங்கள் முழுமையாக உங்களுக்கு அறிவு கொடுக்கப்படவில்லை, அவர் மறைச்சுதான் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்க தெரிஞ்சுக்கவே இல்லைன்னா. உங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கப்படும் போது உங்கள் இறைவனை போற்றுவர்களாக சத்தியத்தை எடுத்து சொல்லலாம் இருப்பீங்க, மறைக்க மாட்டோம். நீங்க குருவா இருக்கணும்னா மறைச்சுதான் சொல்லணும், எல்லாம் சொல்லி கூடாது, எல்லாத்தையும் கத்து கொடுத்துடக்கூடாது சிஷியனுக்கு. அப்புறம் ஒன்னையே மிஞ்சிடுவான் அவன். இதெல்லாம் நீங்க சொல்ல கதை தானே, அதான் சொல்லிக் கொடுக்காம இருக்கிறீங்க. ஏன் அப்படி போகுதுன்னா நீங்க மனித தன்மையை சொல்லிக் கொடுத்தாருல, வெறும் வித்தியை சொல்லி கொடுத்தீங்க. மனித தன்மை அங்கு சேர வேண்டும், வேதம் அங்கு சேர வேண்டும், அவனை மனிதாக்க வேண்டும். அது இல்லாம வெறும் ஒரு கலையை கற்றுக் கொடுத்தால் அவன் அரக்கன். எந்த கலையாக இருந்தாலும் அவன் அரக்கனாக மாறுவான்.